வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரும் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி, கிராம பகுதி அது இருந்தாங்க. புதுசாக கல்யாணம் கொஞ்சம் நாள் ஆகுது. அந்த மனைவியுடைய தம்பி ஒருத்தர் ஒரு மாற்றுத்திறனாளி. ஒரு வருஷமாக ஒரு பொங்கலுக்கு அவங்க அக்காவுக்கு ஏதாவது துணி எடுத்து கொடுப்பாரு. அது அந்த மாற்றுத்திறனாளி வந்து அந்த பொங்கலுக்கு அவங்க அக்காவுக்கு துணி எடுத்துகிட்டு வர்றாரு. ஒரு ட்ரை சைக்கிளில் இது பண்ணிவிட்டு அவர் கொஞ்சம் பக்கத்து ஊர் தான் வர்றாரு. வந்து ஒரு புடவையை எடுத்து அவங்க அக்காவுக்கு கொடுக்குற எடுத்து வந்து உடனே அவங்க மாமா இருக்கார் இல்லையா, அவர் பார்த்துட்டு அதை ஏளனமாக என்ன இது ஒரு பெரிய புடவை அதை எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்ட்டு கொஞ்சம் கேவலமாக பேசுவார். அதை பற்றி உடனே அவங்க மனைவி வந்து ஏங்க தம்பி எவ்வளோ ஆசையாக எடுத்து வந்திருக்கா, நீங்கள் இப்படி போய் அதை போய் குறை சொல்கிறீங்களா அப்படின்னாரு. என்ன பெரிய இதாக எடுத்துகிட்டு வந்தாங்க அவர் கணவர் வந்து அவர் மறுபடியும் கிண்டல் பண்ணிகிட்ருப்பார். உடனே தம்பி அக்கா ஏன் மாமா கிட்ட சண்டை போடுற, மாமா தானே, என்னுடைய மாமா தானே, அவர் சொல்லட்டும், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, அவருக்கு உரிமை இருக்குது என்னை திட்டுறதுக்கு, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. மாமா ஒரு விஷயம், நான் வந்து இந்த ஊனம் இல்லாமல் இருந்தால் நான் இதை விட பல மடங்கு சம்பாரித்து என் அக்காவுக்கு நல்லா செஞ்சுருப்பேன். என்னால் முடிஞ்சது இந்த ஊனத்தோட என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் அதே நேரத்தில் மாமா நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் உங்கள் மோதிரத்தை வந்து கடையில் அடகு வச்சு தான் செலவு பண்ணீங்கன்னு, அந்த மோதிரத்தை மீட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க அப்படின்னு கொடுப்பார். உடனே ஒரு கணவருக்கு டக்குன்னு ஒரு மாதிரி இதாகிடும், என்னடா அது நம்ம இவ்வளோ கேவலப்படுத்தணும், அவருக்கு முடிஞ்சதை ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்தாரு, அப்படியும் அவரை கேவலப்படுத்தணும், ஆனால் நம்ம நகையை வச்சதை மூட்டை வந்து கொடுத்துருக்காரு இது பண்ணி அப்படின்ட்டு ஒரு மனசில் வந்து கொஞ்சம் இதாகிட்டு அவருக்கே அசிங்கமாக போயிடுது, இப்படிலாம் பண்ணிட்டோமே, தப்பாக பண்ணிட்டு சொல்லிட்டோமேன்ட்டு. அப்புறம் அவருடைய மனைவியுடைய தம்பியை கொஞ்சம் மதிக்க ஆரம்பித்து இல்லை சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னுவார். ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து ஒருத்தவங்க ஊனமுற்றிருக்காங்க, ஒருத்தவங்களுடைய குறைகளை சொல்லி அவங்கள எப்பயுமே தாழ்வாக எண்ணக்கூடாதுன்றது தான் அந்த கதையின் சுருக்கம். நன்றி, வணக்கம்.